Hey guys, welcome back. நாளைக்கு இந்தியாவில் நாய்ஸ்லேருந்து அவங்களோட ஸ்மார்ட் வாட்ச் லைனப்பில் விஷன் 3 அப்படின்ற ஒரு ப்ரீமியம் ஸ்மார்ட் வாட்ச் லான்ச் பண்ணுறாங்க. இனி நம்ம வீடியோவில் இந்த ஸ்மார்ட் வாட்சோட அன்பாக்சிங், இதோட இனிஷியல் இம்ப்ரெஷன்லாம் எப்படி இருக்குன்றது வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து டெலகிராம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ATT டீல்ஸ் அப்படின்ற ஒரு சேனல் இருக்கும், மறக்காமல் அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆன்லைனில் இருக்க ரெகுலர் டீல்ஸ் வந்து நம்ம டெலகிராம் ஆஃபர் சேனலில் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். இது நம்மளோட சேனல் தான். ஸோ ரெகுலர் கூப்பான் டிஸ்கவுண்ட்டாக இருக்கட்டும், ஆன்லைன் ஃப்ளாஷ் டீல்ஸ், லைட்னிங் டீல்ஸ், இந்த மாதிரி வந்து ரெகுலராக நம்ம அங்கே அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க வந்து மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வாட்சோட அவைலபிலிட்டி நமக்கு பார்த்தீங்கன்னா Flipkart அண்ட் நாய்ஸோட வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. இந்த வாட்சை பர்ச்சேஸ் பண்ணுற ஃபஸ்ட்டு 1000 கஸ்டமர்ஸ்க்கு வந்து நாய்ஸ்லேருந்து ஃப்ளாட்டாக ₹500 டிஸ்கவுண்ட் தராங்க. அது இல்லாமல் வந்து புதுசாக யாராச்சும் வந்து நாய்ஸ் வெப்சைட்டில் லாகின் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சில கூப்பான் டிஸ்கவுண்ட் இருக்குது. அண்ட் எக்ஸிஸ்டிங் கஸ்டமருக்கு என்ன கூப்பான் டிஸ்கவுண்ட் இருக்கோ அதை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் இந்த வாட்ச் வந்து 3 டிஃப்ரெண்ட் வேரியண்ட்டில் கொண்டு வராங்க. ஃபர்ஸ்ட் வந்து சிலிகான் மாடல். ஸோ நான் கையில் வியர் பண்ணியிருக்க சிலிகான் மாடல் வந்து 3999 கொண்டு வராங்க. அதுக்கு அடுத்த மாடல் வந்து லெதர் ஸ்ட்ராப் வந்து 4499. அண்ட் மெட்டல் ஸ்ட்ராப் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோட வரும். இது வந்து ₹5000 ₹1 கம்மியாக லான்ச் பண்ணுறாங்க. அண்ட் லான்ச் ப்ரைஸை விட ரெகுலர் ப்ரைஸ் வந்து அந்த சிலிகான் ஸ்ட்ராப் மாடல் மட்டும் 4500 வந்து செல் பண்ண போகிறாங்க. கலர்ஸ் நம்ம எடுத்துகிட்டோம்னா லெதர்லேயே வந்து பிளாக்கு, ப்ரௌன் இருக்குது. சிலிகானில் வந்து பிளாக்கு, டீல் கலர் இருக்குது. அண்ட் மெட்டலில் வந்து நம்மக்கிட்ட இருக்க சில்வர், இது இல்லாமல் வந்து அடிஷ்னலாக ஒரு பிளாக் கலர் இருக்குது. மல்டிபிள் கலர்ஸ், மல்டிபிள் வேரியன்ட்ஸ், ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து லான்ச் பண்ணுறாங்க. சிலிகான்லாம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா லேடிஸ்க்கு வியர் பண்ணுறது கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் மெட்டல் ஸ்ட்ராப்லாமே வந்து பார்த்தோன்னா ஜென்ஸ்க்காக டிசைன் பண்ண மாடல் தான் இருக்குது. பார்க்குறதுக்கு வந்து செம்ம இம்ப்ரெசிவாக இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஒரு குட்டி அன்பாக்சிங் வீடியோ பார்த்துட்டு வந்துருக்கேன். இப்போ வந்து நம்மகிட்ட நாய்ஸோட விஷன் 3 ஸ்மார்ட் வாட்ச் இருக்குது. ஒன்று வந்து சிலிகான் ஸ்ட்ராப்போட வருது, இன்னொன்று வந்து நமக்கு மெட்டல் ஸ்ட்ராப். சிலிகான் ஸ்ட்ராப்பில் வந்து ஃபாரஸ்ட் க்ரீன் கலர், மெட்டல் ஸ்ட்ராப் வந்து இது ஒரு எலைட் எடிஷன் கிளாசி சில்வரில் வருது. MRP பார்த்தோன்னா சிலிகான் வந்து 7999 போட்டிருக்காங்க. அண்ட் மெட்டல் ஸ்ட்ராப் வந்து 8999 போட்டிருக்காங்க. ரெண்டுத்துக்குமே வந்து ஒரு ₹1000 ப்ரைஸ் டிஃபரன்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மேலே இருக்குது இந்த பிளாஸ்டிக் கவர் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். பாக்ஸ் பார்க்குறது வந்து செம்ம கிராண்டாக பயங்கர ரிச்சாக இருக்குது. ஃப்ரண்ட் சைடில் வந்து வாட்சோட டிசைன் இருக்குது. ColorFit Vision 3 Elite Edition அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் சைடு நம்ம பார்த்தோன்னா இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். ஒரு வாரண்டி கார்டு, நாய்ஸ் ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. விஷன் 3 ஸ்மார்ட் வாட்சோட யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்து பாக்ஸ்குள்ளே வந்து வாட்ச் இருக்குது. இந்த சில்வர் கலர் வந்து பயங்கர கிராண்டாக இருக்குது. ஸோ வாட்ச்க்கு பொறுமையாக வரலாம். அதுக்கு அடுத்து வந்து ஒரு மேக்னெட்டிக் சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் வந்து அந்த ஸ்ட்ராப்போட பின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி ரிமூவ் பண்ணுறது, அந்த பின் ஒன்று இருக்குது. ப்ளஸ் அதுக்கான யூசர் மேனுவல் ஒன்று இருக்குது. நம்மளே வந்து அந்த லிங்க் ரிமூவ் பண்ணி ஸ்ட்ராப் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வாட்ச்க்கு வரலாம். வாட்ச் வந்து கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது. ஸ்ட்ராப் வந்து வேறு லெவலில் இருக்குது. இந்த சில்வர் கலரோட பார்க்குறதுக்கு வந்து செம்ம ஷைனிங்காக பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த பின்னை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணி வந்து ஸ்ட்ராப் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து வாட்சோட ஓவர்வியூ பார்த்துட்டு வந்துடலாம். ஃப்ரண்ட் சைடில் வந்து ஒரு 2.5 கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் சைடு வந்து ஸ்பீக்கர் வெண்ட் இருக்குது. அண்ட் ரைட் சைடு நம்ம வந்துன்னா 2 ஃபிசிக்கல் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஃபங்க்ஷனல் க்ரௌண்ட் ப்ளஸ் வந்து மல்டி ஃபங்க்ஷனல் பட்டனாக ஒர்க் ஆகும். பாட்டமில் இருக்கிறது வந்து ஒர்க் அவுட் மோட், டேரெக்டாக நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அண்ட் அது பக்கத்தில் வந்து மைக் இருக்குது. பேக் சைடு நம்ம வந்துன்னா பாட்டமில் வந்து சார்ஜிங் பின், சென்டராக வந்து சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வாட்ச் ஆன் பண்ணலாம். ஹாப்டிக் ஃபீட்பேக் வந்து செம்ம சாஃப்ட்டாக, அது ஃபீல் பண்ணுறதுக்கே வந்து பயங்கர ப்ளசண்ட்டாக இருந்தது. ஸோ இந்த வாட்ச் வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அண்ட் இப்போ வந்து நம்ம வாட்ச் யூஐ பார்த்துட்டு வந்துடலாம். கீழே வந்து மேலே ஸ்வைப் பண்ணால் நோட்டிஃபிகேஷன் பேனல் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு வாட்டியுமே வந்து நம்ம பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணும்போது பேட்டரி வந்து அதிகமாக கன்சியூம் பண்ணோம் அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு பாப்அப் வருது. ஸோ இங்கே வந்து பவர் சேவிங் மோடு, சைலண்ட் மோடு, டு நாட் டிஸ்டர்ப் மோடு அண்ட் செட்டிங்ஸ்லாம் இருக்குது. மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ண வந்து நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா, பட் மெசேஜ்க்கு வந்து நம்ம ரிப்ளை பண்ண முடியாது. என்ன மெசேஜ் அப்படின்றத வந்து பார்த்துக்கலாம். லெஃப்ட்லேருந்து ரைட் ஸ்வைப் பண்ணோன்னா குயிக் விட்ஜெட்ஸ் இருக்குது. இங்கே வந்து நம்ம குயிக்காக ஸ்லீப் டேட்டா, ஸ்ட்ரெஸ், SpO2, ஹார்ட் ரேட் இதெல்லாமே பார்த்துக்கலாம். அண்ட் ரைட் ஸ்வைப் பண்ணோன்னா ஒவ்வொரு மெனுவுக்கு வந்து நம்ம போயிடலாம். ஸோ இந்த மல்டி ஃபங்க்ஷனல் பட்டன் சிங்கிள் டைம் டேப் பண்ணால் மெனுக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த பட்டனை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணி வந்து மெனு நேவிகேட் பண்ணுறதுக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபங்க்ஷனலுக்கு ரவுண்ட் சப்போர்ட் இருக்குது. அண்ட் இந்த பாட்டமில் இருக்க பட்டன் சிங்கிள் டைம் டேப் பண்ணால் டேரெக்டாக வந்து ஒர்க் அவுட் மோட்ஸ்க்குள்ளே போயிடும். அண்ட் இந்த பட்டன் யூஸ் பண்ணியுமே வந்து நம்ம பேக் வரதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஒன்ஸ் மெனுக்குள்ளே போனதுக்கப்புறமா நாய்ஸ் ஹெல்த்துக்குள்ளே போனால் ஹெல்த் ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம தனியாக பார்க்கலாம். கிளாக்கில் வந்து அலாம், டைமர், ஸ்டாப் வாட்ச், வேர்ல்ட் கிளாக் இருக்குது. அலாம்குள்ளே வந்து நம்ம செப்பரேட்டாக வந்து வாட்ச்லேயே வந்து அலாம் செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா டைமர், 100+ ஒர்க் அவுட் மோட் சப்போர்ட் இருக்குது. ஒர்க் அவுட் எதாவது பண்ணோன்னா இங்கேருந்து பார்த்துக்கலாம். அண்ட் ப்ரீவியஸாக பண்ண ஒர்க் அவுட் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் ரெக்கார்டில் வந்து செக் பண்ணிக்கலாம். டோட்டல் டியூரேஷன் எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடந்திருக்கும், கேலரி எவ்வளோ பர்ன் பண்ணியிருக்கும், ஆவரேஜ் ஸ்பீடு, பேஸு,
மேக்ஸிமம் அண்ட் மினிமம் பேஸ், இந்த மாதிரி ஒரு டீட்டெயில்டான டேட்டா நம்ம வாட்ச்லேயே பார்த்துக்கலாம். ரிமைண்டர் ஆப்ஷன் இருக்குது, நம்ம ஃபோன் ஆப்லேருந்து வந்து எனபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபோனோட மியூசிக் வாட்ச்லேருந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். வெதர் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஒன்ஸ் லொக்கேஷன் செட் பண்ணிட்டோன்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் வாட்ச் ஃபேஸஸ் இருக்குது, பட் பை டிஃபால்ட்டாக வந்து 4 வாட்ச் ஃபேஸ் இருக்குது. இதில் ஆப்பில் வந்து நம்ம ஸ்டாக்ஸ் ஆட் பண்ணிட்டோன்னா அந்த ஸ்டாக் டீட்டெயில்ஸ் இங்கே வந்து பார்த்துக்கலாம். ஃப்ளாஷ் லைட்டு, கால்குலேட்டர் சப்போர்ட் இருக்குது. செட்டிங்ஸ்குள்ளே போனதுக்கப்புறமா ரிஸ்ட் அவேக் ஆப்ஷன் இருக்குது, அது வேணும் எனபிள் பண்ணிக்கலாம். டேப் டு வேக் ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது, அது ப்ராப்பராக வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு. ரிஸ்ட் அவேக்கு வந்து நமக்கு ஒர்க் ஆகிட்டுருக்கு. நம்ம டேப் பண்ணாலே வந்து வாட்ச் வேக்கப் ஆகிடும். நம்ம பிரைட்னஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீன் டைம் அவுட் வந்து மாற்றிக்கலாம். அதுக்கப்புறமா ஏஓடி சப்போர்ட் இருக்குது. ஒன்ஸ் நம்ம ஏஓடி செலக்ட் பண்ணிட்டோன்னா அந்த ஆஃப் ஸ்க்ரீன் டயல்ஸ் வந்து நம்ம இங்கேருந்து மாற்றிக்கலாம். இது வந்து அனலாக் டயல்ஸு. ஆக்டிவேஷன் டைம் வந்து நம்ம மாற்றிக்கலாம். ஆல்வேஸ் அண்ட் டிஸ்பிளேல நமக்கு எந்த டயல் தேவையோ அதையும் வந்து நம்ம இங்கேருந்து செட் பண்ணிக்கலாம். அப்படியே பேக் வந்தோன்னா டிஎன்டி மோடு, ரிங்டோன் வைப்ரேஷன் இருக்குது. வைப்ரேஷனோட இன்டென்சிட்டி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வைப்ரேஷன் இந்த வாட்சில் வந்து செம்ம ஃபைன் டியூனாக இருக்குது, சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா மெனு வியூ வந்து நம்ம லிஸ்ட்டில் வேணுமா கிரிட்டில் வேணுமான்றது மாற்றிக்கலாம். ஆட்டோ ஸ்போர்ட்ஸ் டிடெக்ஷன் மோட் இருக்குது, பட் எல்லாம் ஒர்க் அவுட் மோட்ஸ்க்குமே வந்து சப்போர்ட் ஆகாது. நம்ம சப்போஸ் எதாவது வாக் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மாதிரி டைமில் வந்து நமக்கு டிடெக்ட் ஆகும். அதுக்கப்புறமா வந்து பவர் ஆஃப் பண்ணுறது, ரீசெட் பண்ணுறது, இந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு டிபிக்கல் நாய்ஸ் வாட்ச் யூஸ் பண்ணக்கூடிய சிமிலர் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது வந்து கிடைக்கும். யாராச்சும் வந்து புதுசாக நாய்ஸ் வாட்சஸ்க்கு வரதா இருந்தாலுமே வந்து ஈஸியாக இந்த வாட்ச் யூஏக்கு அடாப்ட் ஆகிடுவாங்க. நாய்ஸ் ஹெல்த்துக்குள்ளே போனால் அன்றைக்கி தேதிக்கு என்ன ஆக்டிவிட்டி பண்ணியிருக்குமோ அதை காட்டும். கண்டினியூஸ் ஹார்ட் ரேட் சப்போர்ட்டும் இருக்குது. பட் இந்த வாட்சில் என்ன அட்வான்டேஜ்னால் நம்ம சும்மா காற்றுல வச்சுருக்கப்போ இல்லை டேபிள் மேலே வைக்கும்போது வந்து ஹார்ட் ரேட் மெஷர் ஆகாது. ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் வியர் தி வாட்ச் ப்ராப்பர்லின்னு. ஸோ நம்ம ப்ராப்பராக வந்து கையில் வியர் பண்ணியிருக்கப்போ தான் வந்து ஹார்ட் ரேட் மெஷர் ஆகும். அண்ட் ஸ்ட்ராப் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கலாம். நான் வந்து இது பயங்கர சாஃப்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஸ்ட்ராப்பை வந்து நீங்கள் மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வாட்ச் வந்து நம்ம கையில் வியர் பண்ணியிருக்கப்போ ஹார்ட் ரேட் எல்லாமே வந்து ப்ராப்பராக மெஷர் ஆகுது. கண்டினியூஸ் ஹார்ட் ரேட் சப்போர்ட்லாம் இருக்குது, அது வந்து நம்ம ஆப்லேருந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து SpO2 வந்து நம்ம வாட்சில் மெஷர் பண்ணிக்கலாம். SpO2 வந்து நான் செக் பண்ணதில் வந்து டேபிள் மேலே வச்சாலாம் வந்து மெஷர் ஆகலை. அண்டு மற்ற ஹெல்த் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோன்னா ஸ்லீப் டேட்டா பார்த்துக்கலாம். ப்ரீத்திங் மோடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் வாட்சில் ப்ரீத்திங் மோட்லாம் இருந்ததுன்னா ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஃபைனலாக வந்து ஸ்ட்ரெஸ் மானிட்டரை வந்து நம்ம பண்ணிக்கலாம். பட் இந்த ஹார்ட் ரேட் SpO2 மெஷர்மெண்ட் எல்லாமே வந்து வாட்ச் ஓரளவுக்கு அக்யூரேட்டாக இருக்குது. பட் ஸ்டில் மோஸ்ட்டாக வந்து நீங்கள் இந்த வாட்ச் வேல்யூஸ் வந்து அக்யூரேட்டான வேல்யூஸாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் இதெல்லாமே வந்து அக்யூரேட்டாக மெஷர் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து மெஷர் ஆகிடுச்சு. ஸோ பில்டு குவாலிட்டின்னு பார்த்தோன்னா சிலிகான், லெதர், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எல்லாத்துக்குமே வந்து ஒரே பில்டு தான். அந்த ஸ்டாப்போட மெட்டீரியல் மட்டும் தான் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ சைடு ஃப்ரேமில் நம்ம பார்த்தோன்னா ஜிங்க் அலாய் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ப்ரீமியமான பில்டு. பேக் வந்து பிளாஸ்டிக் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. வாட்ச்க்கு வந்து ஒரு 22 mm ரிமூவபிள் ஸ்டாப் இருக்குது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்டாப் வந்து நான் வியர் பண்ணி பார்த்துருந்தா நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் பாக்ஸ்லேயே வந்து அந்த பின் கொடுக்கறதுனால கொஞ்சம் லூஸாக இருந்தாலுமே வந்து நம்ம வீட்லேயே வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த ஸ்டாப் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா உங்கள்கிட்ட வேறு ஏதாவது 22 mm ஸ்டாப் இருக்குன்னா அதையும் வந்து வியர் பண்ணிக்கலாம். நான் வந்து Pro 4 GPS-ஓட ஸ்டாப் வந்து செம சாஃப்ட் அண்ட் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அந்த ஸ்டாப் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். பர்ஃபெக்ட் ஃபிட்டாக இருக்குது. வாட்ச்மே வந்து செம கம்ஃபர்டபுளாக வந்து என்னால் யூஸ் பண்ண முடியுது. இவங்க கொடுத்துருக்க டிஃபால்ட் ஸ்டாப்போட குவாலிட்டியுமே வந்து நல்லா இருக்குது. லாங் இயருக்குமே வந்து நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் மெட்டல் ஸ்டாப்போட ஓவரால் வாட்ச் வெயிட் வந்து 118 grams இருக்குது. நார்மல் சிலிகான் ஸ்டாப்போட வாட்ச் வெயிட் நம்ம பார்த்தோன்னா அரௌண்ட் 50 grams இருக்குது. வெறும் அந்த வாட்ச் மட்டும் நம்ம ஸ்டாப் இல்லாமல் வெயிட் பார்த்தோன்னா 33 grams இருக்குது வெயிட். அடிஷ்னலாக இந்த வாட்ச்க்கு வந்து IP68 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரேட்டிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்விம் ப்ரூஃப் வாட்ச் கிடையாது. ஸ்விம்மிங்காக எடுத்துகிட்டு போகாதீங்க. பட் நம்ம ஆக்டிவிட்டி எதாவது பண்ணும்போது ஸ்வெட் ஃபார்ம் ஆகும், இல்லை மலையில் எதாவது நனைச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி ஸ்ப்ளாஷஸ் எல்லாமே வந்து ஈஸியாக வாட்ச் ரெசிஸ்ட் பண்ணும். டிஸ்பிளே விஷயத்துக்கு வந்துன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 2.5D கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. AMOLED டிஸ்பிளே தான். 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. டிஸ்பிளே யூஸ் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு வந்து நமக்கு ஸ்மூத்தாக இருக்குது. ரொம்ப ஒரு ஸ்மூத்தஸ்ட் டிஸ்பிளேன்னு சொல்ல முடியாது. வாட்ச் பொறுத்த வரைக்குமே வந்து ஓரளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குது நமக்கு. அது வந்து பெரிய அளவு காம்ப்ரமைஸ் இல்லை. டிஸ்பிளேயோட ரெசல்யூஷன் நம்ம எடுத்துகிட்டோம்னா 466x502 பிக்சல்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஷார்ப்பான டிஸ்பிளே. கலர்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் நல்லா பஞ்சியாக இருக்குது. அவுட்டோர் விசிபிலிட்டியுமே வந்து நல்லா இருக்குது. ரொம்ப ஒரு உச்சி வெயிலில் ஸ்லைட்டாக கிளார் அடிக்கிற மாதிரி இருக்கும். பட் மேக்ஸிமம் பிரைட்னஸில் மோஸ்ட் ஆஃப் த சிச்சுவேஷன் வந்து வாட்சோட பிரைட்னஸ் வந்து நமக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். அரௌண்ட் ஒரு 500 to 550 nits பிரைட்னஸ் இருக்கலாம். அண்ட் டிஸ்பிளேக்கு வந்து ஆல்வேஸ் அண்ட் டிஸ்பிளே சப்போர்ட் இருக்குது. அதோட டயல்ஸுமே வந்து நம்ம மாற்றிக்கலாம். அண்ட் வாட்சில் வந்து பை டிஃபால்ட்டாக 4 வாட்ச் ஃபேஸ் இருக்குது.
அடிஷ்னலாக நமக்கு தேவைப்படுதுன்னா நாய்ஸ் ஃபிட் ஆப் வழியாக வந்து நம்ம வாட்ச் ஃபேஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நாய்ஸ் ஃபிட் ஆப்பில் நம்ம பார்த்தோன்னா புதுசாக ஏதாவது வாட்ச் ஃபேஸ் ஆட் ஆனாலும் வந்து நியூலி ஆடட்னு ஒரு செக்ஷன் இருக்கும். அதில் வந்து புது வாட்ச் ஃபேஸ் அப்டேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஓவரால் ஆப்லேயுமே வந்து நமக்கு ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கும். அண்ட் கனெக்டிவிட்டி அண்ட் காலிங்னு நம்ம பார்த்தோன்னா ப்ளூடூத் 5.3 பவர் பண்ணியிருக்காங்க. கால் பேசும்போது கால்ஸ் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிற மாதிரி ஃபீல் இல்லை. பட் முக்கியமாக மைக்கோட குவாலிட்டி எக்ஸலண்ட்டாக இருக்குது. மொபைலில் வந்து நம்ம கால் பேசுகிற மாதிரி ஒரு குவாலிட்டி இருக்குது. ஸோ நல்ல ஒரு குவாலிட்டியான மைக் யூஸ் பண்ணியிருக்காங்க. அவுட்டோரில் நம்ம கால் பேசினாலுமே வந்து நம்ம பேசுகிறது ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு நல்லா கிளியராக இருக்குது. பட் ஸ்பீக்கரோட லவுட்னஸ் வந்து நமக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்குது. இன்டோருக்கு வந்து நமக்கு மோஸ்ட்டாக இஷ்யூஸ் இருக்காது. அவுட்டோரில் கொஞ்சம் பக்கத்தில் வச்சு பேசுகிறதுக்கு வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கும். காலிங்காக வந்து சிங்கிள் சிப் யூஸ் பண்ணியிருக்காங்க. லேட்டன்சி வந்து நான் பெருசாக நோட்டீஸ் பண்ணல. ஃபோன்லேருந்து ஒரு அரௌண்ட் 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருந்தாலுமே வந்து காலிங் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ காலிங்க்கு வந்து நம்ம இந்த வாட்சை கன்சிடர் பண்ணலாம். பேட்டரி அண்ட் சார்ஜிங்னு பார்த்தீங்கன்னா நார்மல் யூசேஜில் அரௌண்ட் 5 to 7 days வரைக்கும் வரும். பட் நீங்கள் வந்து கொஞ்சம் காலிங் ஹெவியாக பேசுகிறீங்க அப்படின்னா 1 to 2 days வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கம்பெனிலேருந்து அப் to 2 daysன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் ஹெவியாக நம்ம பேசும்போது கால் வந்து யூசர் டு யூசர் வந்து பேட்டரி பேக்கப் வேரி ஆகும். ஏன்னா ஒரு சில பேர் எல்லாமே வந்து ஃபுல் பிரைட்னஸில் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏஓடிலாம் யூஸ் பண்ணும்போது பேட்டரி பேக்கப் வந்து ஸ்லைட்டாக நமக்கு சேஞ்சஸ் இருக்கும். அண்ட் வாட்ச்லேயே வந்து நமக்கு டச் டு வேக்கப் ஃபங்க்ஷனாலிட்டியும் இருக்குது. அது வந்து ஒரு நல்ல அடிஷனாக இருக்குது. வைப்ரேஷன் மோட்டாருமே வந்து செம ஃபைன் டியூன்டாக இருக்குது. எனக்கு அது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹெல்த் ஃபீச்சர்ஸ் நம்ம பார்த்தோன்னா ஹார்ட் ரேட், SpO2, ஸ்ட்ரெஸ் மானிட்டர் எல்லாமே வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஸ்லீப் டேட்டா நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்லேயே வந்து ஓரளவு டீட்டெயில்டான டேட்டா வந்து இவங்க ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. அந்த ஆவரேஜ் ஹார்ட் ரேட் வந்து நம்ம பார்த்துக்கலாம். தூங்கும்போது வந்து நம்ம எவ்வளோ முழிச்சிருக்கோம், REM பார்த்துக்கலாம். லைட் ஸ்லீப், டீப் ஸ்லீப், முக்கியமாக வந்து ஸ்லீப் குவாலிட்டி ஸ்கோர் வந்து இவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுலேயே வந்து குட்டு, பேடு, புவர் இந்த மாதிரி வந்து நம்ம காட்டும். ப்ளஸ் இவங்களே வந்து ஒரு சில சஜஷன்ஸும் வந்து இவங்க கொடுக்குறாங்க. ஸோ ஸ்லீப் வைஸ் நம்ம பார்க்கும்போது ஸ்லீப் ட்ராக்கிங் வந்து நல்லா இருக்குது. பட் பட்ஜெட் வாட்சஸில் வந்து பகலில் தூங்குறது எல்லாமே வந்து மோஸ்ட்டாக ரெக்கார்ட் பண்ணாது. கொஞ்சம் ப்ரீமியம் வாட்சஸ் நம்ம போகும்போது டே நைட்டு நம்ம எப்போ தூங்க போனாலுமே வந்து அது மெஷர் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். இந்த வாட்சில் வந்து GPS இல்லை, நம்ம ஸ்டெப்பு எவ்வளோ நடந்திருக்கும் ப்ளஸ் அந்த டைமை பேஸ் பண்ணி தான் வந்து நமக்கு டிஸ்டன்ஸ் கேல்குலேட் பண்ணி கொடுக்கும். டிஸ்டன்ஸ் இவங்க கேல்குலேட் பண்ணி கொடுக்கறது வந்து ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குது. முக்கியமாக கேலரி பர்ன் எல்லாமே வந்து ஒரு சில வாட்சஸில் ரொம்ப அதிகமாக இருக்கும். பட் இதில் வந்து ரீசெண்டாக இருக்குது. வாக்கிங் எதாவது போகிறீங்க, இன்டோர் ஆக்டிவிட்டீஸ் வாக்கிங் எதாவது போகிறீங்க அப்படின்னா வந்து நமக்கு டீசெண்டான ட்ராக்கிங் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கு. அண்ட் அதோட டேட்டா இவங்க ப்ரெசென்ட் பண்ணுறதுமே வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குது. பட் ஸ்டில் வந்து இது ஒரு பியூர் ஆக்டிவிட்டி ட்ராக்கர் கிடையாது. ஒரு பியூரான ஆக்டிவிட்டி ட்ராக்கர் வேணும் அப்படின்னா நம்ம இன்னும் பட்ஜெட் வந்து கொஞ்சம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இனிஷியலாக லான்ச் ப்ரைஸாக வந்து இது 4000 rupees கொண்டு வராங்க. அந்த கூப்பான் டிஸ்கவுண்ட்லாம் அப்ளை பண்ணால் ஒரு கம்மியான ப்ரைஸ்க்கு வாங்க முடியும். ஒரு நல்ல பில்டு குவாலிட்டி, டிசைன் அண்ட் லுக் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. அண்டு ப்ளூடூத் காலிங்காகவும் வந்து நம்ம இதை கன்சிடர் பண்ணலாம். நல்ல குவாலிட்டி டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. டீசெண்டான ட்ராக்கிங், நல்ல பேட்டரி லைஃப். ஓவரால் வந்து ஒரு ஃபீச்சர் பேக்கடு நாய்ஸ் ஸ்மார்ட் வாட்சாக இருக்குது. நாய்ஸ்லேயே வந்து இது ஒன் ஆஃப் தி ப்ரீமியம் ஸ்மார்ட் வாட்ச். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயமே வந்து இந்த வாட்ச் நான் யூஸ் பண்ண வரைக்குமே வந்து ஸ்க்ராச்சஸ் இது வரைக்குமே எதுவும் ஆகலை. பட் இருந்தாலுமே வந்து ஏதாவது ஸ்க்ராட்ச் கார்டு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. ஸ்க்ராட்ச் கார்டு லிங்க் வந்து கிடச்சிது அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்மார்ட் வாட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்கள் ஒப்பீனியன்ஸ் வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம டெலிகிராம் ஆஃபர் சேனலையும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன் டு ஆதித்யா டெக்.